هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله. அன்பிற்கினிய சகோதரர்களே, உலகத்தின் நீதிமன்ற மன்றங்களாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திஹேக்ல இருக்குதா, அல்லது சுப்ரீம் கோர்ட்டுகள் இருக்குதா, அல்லது உலக அதிகாரங்களின் நாயகர்களாக வலம் வரக்கூடியவர்கள் இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கள் தான் இந்த அநீதியையே என்ன செய்யறாங்க, உலகத்துக்கு ப்ரொமோட் பண்றாங்க. சமீபத்தில் உலகின் தலை சிறந்த முஃப்தியே ஆஜமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் முஃப்தி ஆஜம் தகி உஸ்மானி அவர்கள் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பை கூட்டியிருக்கின்றாங்க. அதில் உலமா பெருமக்கள் பல்வேறு பிரிவை சார்ந்தவர்கள்லாம் கலந்திருக்கிறாங்க. அங்கு அவங்க ஒரு ஒருமித்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. பலஸ்தீன் விவகாரம் என்பது நிலம் சார்ந்த விவகாரம் அல்ல, அது ஈமான் சார்ந்த விவகாரம். பலஸ்தீனில் போராடக்கூடிய அரசாங்கமா இருக்கக்கூடிய ஹமாஸிற்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது ஈமான் கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஃபர்ல் ஐன் கடமை என்றும், பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா நிலையிலும் தங்களை முஸ்லிம்கள் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜெருசலம் வெற்றி பெறுவதன் மூலமாகத்தான் உலக அதிகார மையத்தின் உச்சமாக இந்த தீனுல் இஸ்லாம் வருவதற்கான கட்டியம் கூறப்படும் என்ற சுப செய்தியும் நமக்கு இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட நீதியை, பலஸ்தீனுக்கான நீதியின் குரலை நமக்கு எடுத்துரைப்பதற்காக வஹதத்தே இஸ்லாமியத்தின் நக்கீப் மாநில தலைவர் சகோதரர் சையத் முகமது புகாரி காக்கா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். قال الله تعالى في قرآن المحكم التنزيم والفرقان المجيد فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين صدق الله العليم. அன்பிற்கினிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய உளம் கனிந்த சலாத்தினை உரித்தாக்கி என் உரையை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நான் ஓதுன இந்த வசனம் சூரா அல் மாயிதாவுடைய 51வது வசனம். பொதுவான இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியாவு பவுலுஹும் அவுலியாங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். நீங்க யூத கிறிஸ்தவர்களை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள், உங்களுடைய வலிகளாக ஆக்கி கொள்ளாதீங்க, தோழர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியில் நண்பர்கள், அவர்கள் தங்களுக்கு மத்தியில் வலிகள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த வசனம் ஒரு பெரிய உலக வரலாற்றினுடைய மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு. என்ன முன்னறிவிப்பு அப்படின்னா, உலகத்தின் இந்த வசனம் இறக்கப்பட்ட காலத்திலிருந்து 1900 வரைக்கும் ஈத கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் எந்த தொடர்புமே இருந்ததில்லை. யூதனை கொல்வதுதான் கிறிஸ்தவர்களுடைய வேலையாகவே இருந்திருக்கிறது. ஈதன் கொல்லப்படாத இடமே யூரோப்பில் இல்லை என்பதுதான் உலக வரலாறு. அப்படி வரலாற்று பக்கங்களில் ஈதனை கொன்ற கிறிஸ்துவர்களும் யூதர்களும் ஒருவர் மற்றவர்களுடைய நண்பர்கள், தோழர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கும் எனக்கும்
அல்லாஹ் ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறான். அது என்ன செய்தி? அதுதான் மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கிட்டு வெறுமனை விட்டு விடல, முஸ்லிம்களை விட்டு விடலை. மாறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்ட போது இந்த குர்ஆன் மற்ற நபிமார்களுக்கு வழங்கியப்பட்டதை போன்ற ஒரு அதிசயம், இந்த அதிசயம் எல்லா காலகட்டங்களிலும் உங்களுக்கு வழிகாட்டுனாங்க. இப்ப முஸ்லிம்கள் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இப்ப தலைப்புக்கு வந்துருவோம். பாலஸ்தீனம் நீதியின் குரல். நிறைய விஷயங்கள் இங்க தோத்துட்டாங்க. ஏறக்குறைய என்னுடைய தலைப்பின் கீழும் இது போன்ற தகவல்கள் தான் சொல்ல வேண்டிய கட்டாய நிர்பந்தத்திற்கு நான் நிற்கிறேன். அவர்கள் பார்த்த பார்வைக்கு நான் சொல்லக்கூடிய பார்வைக்கு வேணா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், அவ்வளவுதான் வித்தியாசம், பெரிய விஷயம் இல்லை. ஒரே தகவல் ஒரே விஷயம், அதைத்தான் திருப்பி ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும். வேற வழி இல்லை. நீண்ட நிறைய நேரமா நீங்க வேற இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான போர் அடிக்காத அளவுக்கு ஏதாவது தகவல் தர முயற்சிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த நிகழ்ச்சிக்கான ஒட்டுமொத்த மைய கருத்தா வைத்திருக்கிறது நீதியின் குரல். ஏன்னா பாலஸ்தீனத்தை பத்தி இன்னைக்கு பரத்தப்படுகின்ற மிக பிரம்மாண்டமான செய்தியை என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தை முஸ்லிம்கள் தங்களுடைய ஈமானுக்குரிய ஒரு அங்கமாக அடையாளமாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பெரும்பகுதி எல்லா தரப்புல இருந்தும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். வேணுமானால் அது அவர்களுடைய உரிமை பிரச்சனை, அவர்களுடைய நில பிரச்சனை, அவர்களுடைய மனித வாழ்வுரிமை பிரச்சனை, இப்படி எந்த வேணுமானாலும் அடைமொழி வைத்துக் கொள்ளுங்கள். அதை இஸ்லாத்தோடு இணைத்து சொல்லாதீர்கள். இஸ்லாத்திற்கும் அதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அதற்காக நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாலஸ்தீனத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு? அரபு உலகத்துல இருக்குது, சரியா சொல்றா இருந்தா அரபு ஆப்பிரிக்காவுடைய ஓரத்துல இருக்குது. ஆசியா கண்டத்துக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கும் இடையில செங்கடல் ஓரத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறு நகரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனம். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய பாலஸ்தீனத்தை பத்தி சொல்லல. ஈதர்கள் சொல்கிறார்களே எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நகரம், அந்த பாலஸ்தீனத்தை பத்தி வரலாற்று அடிப்படையில் சொல்லல. நான் சொல்லக்கூடிய பாலஸ்தீனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் செங்கடல் ஓரத்துல அரபு ஆப்பிரிக்காவினுடைய அந்த எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திற்கு பெயர். அதற்காகவா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா இல்லை. அதற்காக நம்ம பேசணும்னா அது நில போராட்டம். அந்த நில போராட்டத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நேரம் நம்ம கூடியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறா அது நில போராட்டம் அல்ல, அது நீதிக்கான போராட்டம், மனித உரிமைக்கான போராட்டம், மானுட குலத்திற்கான போராட்டம். எந்த அளவிற்கு மானிட குலத்திற்கான போராட்டம் என்று சொன்னால், இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தை கவனிச்சோம்னா அதுல உள்ள நீதியை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். பாலஸ்தீனர்களை, முஸ்லிம்களை கடந்த 100 வருடங்களாக கொன்று கொண்டிருக்கக்கூடிய, 100 வருடங்களுக்கு மேலாக கொன்று கொண்டிருக்கக்கூடிய யூதர்களானாலும் சரி, கிறிஸ்தவர்களானாலும் சரி, அல்லது இந்த உலக மக்களில் யாரானாலும் சரி, அவர்களுடைய விடயத்தில் பாலஸ்தீனர்கள் காட்டுகின்ற ஒரு அக்கறை இருக்குதுல்ல. பாலஸ்தீனர்கள், உலகத்தை பத்தி நான் கவலைப்படல, பாலஸ்தீனர்கள் காட்டுகின்ற அக்கறை இருக்குல்ல, அந்த அக்கறையை நீங்களும் நானும் நிதானமாக வரலாற்று பூர்வமாக நடக்கின்ற நடைமுறைகள் ரீதியாக படிப்போமானால் இது நீதிக்கான போராட்டத்தை என்பதை புரிந்து கொள்ளலாம். என்ன நீதி? இதை யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன நீதி? என் வீட்டு மேல, என்னுடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வீடு மேல எதிரி குண்டு மாறி பொழிகிறான். என் வீடு உடைந்து சிதைந்து போகுது. என் கண்ணு முன்னாலேயே என்னுடைய குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. உலகத்துல போருக்குன்னு ஒரு நியதி வைத்திருக்காங்களாம். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் குண்டை போடக்கூடாது, மக்கள் வசிக்கின்ற இடத்துல கொண்டு போய் குண்டை போடக்கூடாது, யூஎன் கேம்ப்ல கொண்டு போய் குண்டை போடக்கூடாதுலாம் சொல்றாங்களாம். ஆனா இந்த எல்லா இடங்கள்லையும் எதிரி எந்த விதமான நியதிகளும் இல்லாமல், நியாயங்களும் இல்லாமல் குண்டை போடுறான். அப்படி குண்டை போட்டவனை சகித்து கொண்டு அவனுடைய மக்களுக்கு கண்ணியம் செய்கிறாங்க பாருங்க. அந்த நீதியின் போராட்டம் இது. எவ்வளவு பெரிய விஷயம். சொல்றதுக்கு ஈஸிங்க, எனக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாம். அவன் அடிச்சா ஏங்க இவனை நீங்க அடிக்கிறீங்க? நீங்க நம்ம ஆளுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய ஆலிம்களோடு கேட்கிறாங்க. அந்த ஆள் அடிச்சா இந்த குழந்தைய போய் ஏங்க அடிக்கிறீங்க அப்படின்னு நிறைய வியாக்கானம்லாம் பண்ணுவாங்க.
ஆனால் இந்த குழந்தையை அடிக்காதது மட்டுமல்லாமல் அவனில் பிடிபட்டவனை கூட அடிக்காமல் காப்பாற்றுகின்ற நீதி. உங்களால் என்னாலையும் சொல்றதுக்கு ஈஸி, கருத்தியல் ரீதியா செய்கிற இடத்துல இருக்கும் பொழுது அதனுடைய பிரச்சனை. அந்த நீதி என்ன? குர்ஆன் சொல்லுகின்றது, வலவ் அலா அன்ஃபுசிக்கும் அவில்வாலிதைன வல் அக்ரபீன, உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்க தாய் தந்தையருக்கு எதிராக இருந்தாலும் சரி, உங்க உறவுகளுக்கு எதிராக இருந்தாலும் சரி, கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் சுஹதா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாளமாக மாறிவிடுங்கள். எப்படி? சாட்சி சொல்வதில். இந்த நீதி சாதாரண விஷயம் இல்லை. நீதி செய்ய முடியுமா? உங்களால் செய்ய முடியுமா? என்னால் செய்ய முடியுமா? நபி வழியை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம். சவுதி தன்னோடு போரிடுகிறார்கள் என்பதற்காக யமனை அழித்து விட்டது. யமன் இன்றி பிச்சைக்கார நாடாக இருக்கிறது. எவர்கள் அல்லாஹ் ரசூலுக்காக குர்ஆனை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ, ஹதீஸை எடுத்துட்டு வர்றாங்களோ, அந்த சவுதி அரேபியா தனக்கு எதிராக போராடுகின்ற ஹவுத்தி என்கின்ற சமுதாயத்தை அழிப்பதற்காக ஆயிரக்கணக்கில் குழந்தைகளை கொன்றொழித்து விட்டது. காரணம், அவன் ஏமா என் நாட்டில் குண்டை போட்டான்னு சொல்றாங்க. ஆனால் ஹமாஸ் தன் மீது குண்டு போட்டப்பட்டதற்கு பிறகும் கூட தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் அவர்களை திரும்பி பார்த்து சந்தோஷத்தோடு கையசைத்து தெளிவதை தான் பார்க்க முடிகின்றது. இதுதாங்க நீதி. இதுதான் நீதிக்கான போராட்டம். சொல்ல உங்களுக்கு எனக்கு ஈஸி, இதை செஞ்சு காட்டணும். ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க, இன்னைக்கு அதை பின்பற்றக்கூடியவர்கள் செய்து காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நிகழ்ச்சி வருது. 2 அன்சார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மத்தியில ஒரு தகராறு. ஒரு அன்சார் மேல இன்னொரு அன்சாருக்கு போறாம. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இன்னொரு அன்சாருடைய பொருளை அபகரிச்சுட்டு போறாரு. யார் மேல யார் போராம கொண்டிருக்காரோ, போராம கொன்றவர் ஒரு பொருளை திருடிட்டு போயிடுறாரு. அப்படி திருடிட்டு போனதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த தகவல் வருது. திருடினவர் மாட்டிக்கிறாரு. என்னடா செய்யறதுன்னு தெரியல. உடனே தன்னுடைய திருடுத்தனத்தை மறைக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய யூதனுடைய வீட்டில் கொண்டு அந்த பொருளை வச்சிடுறாரு. தகவல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈதனை விசாரிக்கிறாங்க, பொருளை திருடி கொண்டு வைத்த அன்சாரை விசாரிக்கிறாங்க, எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. கடைசியில ஈதன் குற்றவாளி இல்லைன்னு ஆயிடுச்சு. தீர்ப்பு ஈதன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிடலாம் ஒத்த வரியில. அதுவல்ல பிரச்சனை. அன்னைக்குள்ள வரலாற்று நிலைமை என்ன தெரியுமா? அன்றைக்குள்ள சூழல் என்ன தெரியுமா? ஈதனுக்கு ஆதரவாக எதை சொன்னாலும் அது குர்ஆனை பொய்ப்பிக்கும். ஏன்னா குர்ஆன் ஈதர்களை பற்றி விமர்சிக்குது. அந்த விமர்சனத்திற்கு எதிராக முகமது ரசூலுல்லாஹ் ஒரு தீர்ப்பு வழங்கினார்கள் என்று சொன்னால், பாருங்கள், முகமது அவர் சொல்லுகின்ற குர்ஆனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டான்னு சொல்லுவான். சொல்லுங்க, இப்ப என்ன இந்த நிலை நீங்கள் நான் என்ன தீர்ப்பு சொல்லுவோம்? நான் சொன்னா குர்ஆன் பொய்ப்பிக்கப்படும். தீர்ப்பு சொன்னா ஈதனுக்கு ஆதரவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதனுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொன்னார்கள். குர்ஆன் 1400 ஆண்டுகளை கழித்தும் உண்மையாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதுதாங்க நீதி. இந்த நீதியை ஹமாஸ் செய்து கொண்டிருக்கிறது. அங்கு போராடி கொண்டிருக்கின்ற போராட்டக்காரர்கள், போராளிகள் செய்து கொண்டிருக்கிறது. செய்ய முடியுமா உங்களால என்னாலையும்? நீதியை பத்தி பேசக்கூடியவர்கள் யாராவது இந்த உலகத்துல இருந்தாங்கன்னா வந்து தாராளமா சொல்லலாம், இது இந்த மாதிரி நீதி, இதை விட கூர்ந்த நீதியை எங்களால செய்ய முடியும் அப்படி செய்ய முடியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போன்ற ஒரு நீதியை இந்த உலகில் செய்ய முடியுமா? யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நபி வழியில் வாழ்வதாக சொல்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நீதியை எண்ணியாவது பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், குழந்தைகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடினப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை, அவர்களுக்கு வந்த உணவை எங்களுக்கு ஊட்டினார்கள். நாங்கள் உண்ண மறுத்ததை எங்களுக்காக தேடி அலைந்து வாங்கி வந்தார்கள், உண்ணக்கூடியதை. இதுதாங்க நீதிக்கான போராட்டம், நீதியின் போராட்டம். இதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறீங்க. சும்மா அள்ளி தெளிக்கிறதல்ல பாலஸ்தீன போராட்டம். மானுட உலகத்தை இன்று கதிகலங்க வைத்திருக்கிறது.
ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு லேடி இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில இருந்து அனுப்பப்பட்டுச்சு. போய் ஆப்கான் முஜாஹிதீன்கள் முட்டாள்கள், அயோக்கியர்கள், தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தயாரிச்சு எழுதி அனுப்புமான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு. அந்த அம்மா பேர் எனக்கு ஆகும் இல்லை, உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லிக்கிறீங்க. அந்த அம்மா போயிட்டு வந்துட்டு ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவா எழுதுறது மட்டும் இல்லாம இஸ்லாத்தை ஏத்திடுச்சு. அந்த அம்மா இப்ப சொல்லுது, எப்படி 11/2000 1999 நினைக்கிறேன், 11/2001 அன்று இரட்டை கோபுரங்கள் தகர்க்கப்பட்ட போது அமெரிக்கர்கள் குர்ஆனை வாசிக்க தொடங்கினார்களோ அப்படி இன்று பாலஸ்தீனத்தை பார்த்து ஐரோப்பர்கள் குர்ஆனை படிக்க தொடங்கி இருக்கிறார்கள். நான் சொல்றேன், ஆலிம்களை குர்ஆனை படியுங்கள், அமர்ந்து படியுங்கள், நிதானமாக படியுங்கள். அல்லாஹ்வை பற்றி பேசுகின்றீர்கள். பெருமானார் சொன்னார்கள், எவன் ஒருவன் என்னை பற்றி பொய் சொல்கின்றான் அவனுடைய இடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும். உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உங்களுக்கு முஹப்பத் இருந்தால், நீங்கள் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தால் பொய் சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு விஷயம் தெரியுமா, இது எவ்வளவு பெரிய நீதிக்கான போராட்டம் தெரியுமா? 1400 ஆண்டுகளாக இஸ்லாம் வந்து 1400 ஆண்டுகள் சொல்ற அதே இல்லை, அது வேற விஷயம், அது வேற மாதிரி டாபிக்ல பேசணும். இந்த 1400 ஆண்டுகளில் யூதர்களை கொல்வதற்கு ஐரோப்பியர்களிடத்தில் 1000 காரணங்கள் இருந்திருக்குது. கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடியவன் தான் கடைசியா பாலஸ்தீனத்தை பிடிச்சான். அவன் பேர தான் கான்ஸ்டன்டினோப்பிள்னு ஒன்று வச்சாங்க. பிடிச்ச மறு நிமிஷமே வந்து முத வேலை அங்க இருந்த யூதர்களையும் அடிச்சு விரட்டினான். ஒரு புயல விடல, எல்லாத்தையும் அடிச்சு விரட்டினான். எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு மிச்சப்பட்டவங்களை தவிர எல்லாரையும் அடிச்சு விழுச்சான். ஹெராக்குலிஸினுடைய ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த ஹதீஸிலேயே வரும், விருத்த சேசனம் செய்தவர் தான் இனி நபியாக வருவார் என்பதை நான் தெரிந்திருந்தேன், அதற்காக யூதர்களை தேடினேன், ஜெருசலம் நகர்களில் கிடைக்கவில்லை. அவ்வளவு பேரை அடிச்சு துரத்திட்டான். அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு பின்னால் வந்த அத்தனை யூதர்களும், அவனுக்கு பின்னால் வந்த அத்தனை ஐரோப்பியர்களும் யூதர்களை அடித்து துரத்தி இருக்கிறார்கள். எப்படி அடித்து துரத்தி இருக்கான் தெரியுமா? வார்த்தைகளே வச்சிருக்கிறான். கெட்டோஸ் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கெட்டோஸ் கெட்டோஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கெட்டோஸ்னா என்ன அர்த்தம்னா சேரி, அதுக்கு பேர் தான் கெட்டோஸ். சேரிக்கு பேர் தான் கெட்டோஸ். ஊருக்கு புறமா வாழ வச்சிருவாங்க. அது ஒரு அகதி முகம் மாதிரி இருக்கும். அங்க மட்டும்தான் அங்க தங்கணும். அங்க இருக்கிறவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆளக்கூடியவர்கள் எப்ப வேணுமானாலும் அங்க போய் அவர்களை என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த கெட்டோஸ், இந்த கெட்டோஸ்ங்கிற வார்த்தையை உலகத்தில் ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்திய ஐரோப்பியர்கள் யாருக்காக அறிமுகப்படுத்தினார்கள் என்று சொன்னால் யூதர்களுக்காக அறிமுகப்படுத்தினார்கள். யூதர்களை எங்கேயாவது ஒரு ஓரத்துல சேரி மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க. எப்ப வேணுமானாலும் சேரியை என்ன வேணாலும் செய்வாங்க. என்னமெல்லாம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? பிளாக் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இரவு முழுதும் கொல்லுவது, இரவு முழுதும் யூதர்களை கொல்வது, அது ஒரு சந்தோஷம். பாய்சன் வெல் அப்படின்னு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பாய்சன் வெல்ல போட்டு அவர்களை அழித்திருக்கிறார்கள். யூத பெண்களை பெண்களாக கருதியதே இல்லை, விபச்சாரிகளாக மட்டும்தான் கருதியிருக்கிறார்கள். இப்படி இருந்த யூதர்களை பற்றி ஓ ஜெருசலம் என்கின்ற புத்தகத்தில் அதனுடைய ஆசிரியர் சொல்லுகிறான், லாய்ஸ் காலின்ஸ் என்பவன் சொல்லுகிறான், உலகத்தில் யூதர்கள் கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலாக எங்காவது நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அப்படி அவர்களுக்கு கிடைத்த நிம்மதி கிலாபத்தில் கிடைத்ததுங்கிறான். சொல்லுங்க, இப்ப இது நீதிக்கான போராட்டமே இல்லையா? யாரை ஐரோப்பியர்கள் கொன்றார்களோ அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை தந்ததே எது? கிலாபத். கலிஃபா உமருடைய கிலாபத்தாக இருக்கலாம், கிலாபத்து ராசிதீன்களாக இருக்கலாம், உமையாக்களுடைய கிலாபத்தாக இருக்கலாம்,
அப்பாசியாவுடைய கிலாபத்தாக இருக்கலாம், பாத்திமைனுடைய கிலாபத்தாக இருக்கலாம், ஏன் உஸ்மானிய கிலாபத்தாக இருக்கலாம். இந்த அத்தனை கிலாபத்திலும் அவர்கள் கண்ணியமாக வாழ வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறாங்கன்னா எல்லா ரைட்ஸோடையும் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த தைரியத்துல தான் அவன் என்ன பண்றான்னா, ஹமீத் 2 என்று சொல்ல 2 என்று சொல்லக்கூடியவர்கிட்ட போய் கேட்கிறான், எனக்கு பாலஸ்தீனத்து இடத்தை வித்துருங்கிறான். எவ்வளவு தொலைக்கு அவனுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தா இந்த வார்த்தையை அவன் கேட்டிருப்பான். ஆக இஸ்லாமிய உலகில் மிகச்சிறந்த ஒரு நீதிமயமான ஒரு வாழ்வியலை வழங்கி கொண்டிருந்த கிலாபத்திற்கு கீழ் வாழ்ந்தவர்கள் யூதர்கள், அடித்தமர்த்தப்பட்டவர்கள் ஐரோப்பியர்களால். இந்த ஐரோப்பியர்களால் அடித்தமர்த்தப்பட்டவர்கள் ஹோலோகாஸ்ட் என்றெல்லாம் ஒரு கதை விடுறானுங்களே, நம்ம ஹிட்லர் கொண்டதா, அதெல்லாம் ஒரு கதை. எல்லாரும் அடிச்சு கடைசியில் அடிச்சதான் ஈதன் ஹிட்லர். எல்லாரும் அடிச்சு 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 ரத்தம் ஓடிக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து கடைசியா அடிச்சதான் ஹிட்லர் அடிச்சது ஹோலோகாஸ்ட். இப்படி அடிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு மத்தியிலும் காப்பாற்றியது கிலாபத். அப்பதான் முதல்ல கிறித்துவ உலகம் யோசிக்கின்றது, உலகத்தில் அடக்கப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஓரிடம் கிடைக்கும் என்று சொன்னால் அது கிலாபத்தில் தான் கிடைக்கும். உலகத்தில் அடக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பாவப்பட்டவர்களுக்கு ஓரிடம் கிடைக்கும் என்று சொன்னால் அது கிலாபத்தில் தான் கிடைக்கும். அந்த கிலாபத்தை ஒழிக்காத வரை யூரோப்பிய சாம்ராஜ்யம் காணுகின்ற ரோம சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியாது என்று ஆசைப்பட்டார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? 3 வேலை செஞ்சாங்க. ஏற்கனவே சதின்னு சொன்னாங்க, அந்த சதியை வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. 3 வேலை செஞ்சான். என்ன வேலை செஞ்சான்? ஈதனை கொண்டுட்டு இருக்கிறேன், இப்ப எனக்கு கிடைச்ச இப்ப ஒரு ஆளை பார்க்கிற ஆளை கொலை பண்ணிட்டே இருக்கிறேன். இப்ப இந்த கொலை பண்ற ஆள் மூலம் ஏதாவது நான் லாபப்படணும், நான் இப்படி லாபப்படுவேன். அவனை கூப்பிட்டு நான் அவனை கொல்றது இல்லை, இன்னையில இருந்து எனக்காக நீ அடிமை வேலை பார்க்கணும், நான் சொல்ற ஆளையெல்லாம் போய் நீ கொல்லணும். கொல்லுவியா? கொல்ல தயார். அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் தான் பால்ஃபோர் டெக்ளரேஷன். பால்ஃபோர் டெக்ளரேஷன் என்பது உலகத்தினுடைய அகண்ட ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக கிலாபத்தை ஒழித்துவிட்டு, கிலாபத்தை ஒழித்த இடத்திலே ஒரு அந்த கிலாபத்து மீண்டும் உருவாகாத அளவிற்கு ஒரு ஏற்பாடை செய்வதற்கான ஒரு ஏற்பாடுதான் யூதனுடைய இஸ்ரேல். அடிமைகளை உருவாக்கினார்கள் யூரோப்பியர்களும் அமெரிக்கர்களும். இன்றும் யூரோப்பியர்களுக்கும் அமெரிக்கர்களுக்கும் அடிமை யூதர்கள். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க எந்த விதமான பொழுதுபோக்கு இதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லவே இல்லை. ஈஸ்ட் லண்டன் ஒரு இடம் இருக்குது உலகத்துல. எத்தனை இடம் தெரியுமா ஈஸ்ட் லண்டன் சொல்லிட்டு? 3 இடங்கள் இருக்குது ஈஸ்ட் லண்டன் சொல்லிட்டு. ஒன்னு லண்டன்ல இருக்குது, இன்னொன்னு சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது, 3வது ஈஸ்ட் லண்டன் இஸ்ரேல்ல இருக்குது. இந்த ஈஸ்ட் லண்டன் என்ன தெரியுமா? நிர்வாணமா கடற்கரையில் அலைகிறது எல்லா டூரிஸ்டுகளையும். நிர்வாணமா அலைகிறதுக்கு பெண்களை சப்ளை பண்ற இடம் இந்த ஈஸ்ட் லண்டன் இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்குது. அடிமைகளை உருவாக்கி கொண்டு போய் அடிமைகளை அங்கே வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன தருகிறோமோ தருவதை கொன்று முஸ்லிம்களை ஒன்றிணைய விடாமல் தடுக்க வேண்டும், அதை நீ செய் என்று சொன்னார்கள். இது அடிமைகளை உருவாக்கியது ஒரு வகை. முனாஃபிக்குகளை உருவாக்கினார்கள். மற்றொரு வகை முனாஃபிக்குகளை உருவாக்கினார்கள். பொதுவா நம்ம படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? முதல் உலக யுத்தத்துல உஸ்மானிய கிலாபத் ஈஸியா தோத்து போயிட்டு சொல்றோம். வரலாற்று ஆசிரியர் இன்னைக்கு எழுதுறான். ஏன்னா நீங்க போய் பாருங்க, கெலிபோ என்கின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய போர் நடந்திருக்குது. அது ஒரு கடற்கரை லெவல்ல ஒரு ஓடை, அந்த ஓடையில ஒரு போர் நடந்திருக்குது. இந்த போரை சமாளிக்க முடியாமல் இங்கிலாந்து தோற்றோடி இருக்கின்றது. இங்கிலாந்துடைய கூட்டுப்படை தோற்றோடி இருக்கின்றது. உதுமானியர்களுக்கு எதிராக நின்ற படை தோற்றோடி இருக்கிறது. இந்த படையை தோற்கடித்தவர்கள் யார் தெரியுமா? இப்னு சவுத். இப்னு சவுத் சவுதி அரேபியாவினுடைய அடையாளத்தோடு கூடிய ஆட்சியாளன். இந்த படையை தோற்கடித்தவன் யார் தெரியுமா? ஹசன் அல் ஹாஸ்மி என்று சொல்லக்கூடிய மக்கத்தினுடைய ஷரீப், மக்கா ஷரீப்.
இந்த படையை தோற்கடித்தவன் யார் தெரியுமா? முகமது அலி பாஷா என்று சொல்லக்கூடிய எகிப்தை உதுமானியர்களுக்காக ஆண்டவன். இந்த முனாபிக்குகளால் இஸ்லாமிய உலகத்தினுடைய கிலாபத்தை உடைத்து சுக்குநூறாக்கினார்கள். உலகத்துல ஒரு தலைமையின் கீழே ஒரு அதிகாரம் இருக்குன்னு பார்ப்பீங்கல்ல, அந்த அதிகாரத்தை உலகத்துல எங்கேயுமே யாராலையும் பார்த்ததே இல்லை. ரோம சாம்ராஜ்யம் அழிந்து போனதற்கு பிறகு பெருமானார் சொன்னார்கள், எந்த சாம்ராஜ்யங்கள் அழியுதோ அந்த சாம்ராஜ்யம் மீண்டும் ஒன்று கூடவே செய்யாதுனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கு இன்னைக்கு வரைக்கும் உண்மை. இன்னைக்கு வரைக்கும் ஐரோப்பால மொத்தம் எத்தனை நாடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஐரோப்பால மொத்தம் எத்தனை நாடு இருக்குன்னு முஸ்லிம்களுக்கு தெரியுமா? 5000 பேர் வாழ்ந்தா அது ஒரு நாடு ஐரோப்பால. 5000 பேர் இருந்தா அது ஒரு நாடுங்க ஐரோப்பாவில். உடைந்து சின்ன பின்னமாகி கிடைக்கின்றது ஐரோப்பா. அந்த ஐரோப்பா ரோம ராஜ்யத்தை கனவு கண்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பெருந்தடையாக இருக்கின்ற கிலாபத்தை உடைக்காமல் அதை சாதிக்க முடியாது என்றுதான் கிலாபத்தை உடைத்தார்கள். செங்கடல் என்று சொல்லக்கூடிய ரெட்சி என்று சொல்லக்கூடிய அதன் கடற்கரை ஓரத்தில் மட்டும் 23 நாடுகள் இருக்கின்றன. இஸ்ரேல் தவிர்த்து பாக்கி 22 நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள். செங்கடல் ஓரத்தில் மட்டும் 22 நாடுகள் இருக்கின்றன. கடற்கரை ஓரத்தினுடைய தங்களுடைய எல்லைகளாக அதை பிரித்துக் கொண்டு சவுதி அரேபியா, யமன், ஜோர்டான், சிரியா, ஈராக்கு, குவைத்திலும் 22 நாடுகள் இருக்கின்றன. முனாபிக்குகளால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்கம் யோசித்து பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கான வாழ்விடம் கிலாபத், அடக்கப்பட்டவர்களுக்கான வாழ்விடம் கிலாபத். அதை உடைப்பதற்கு யாரை பயன்படுத்தி இருக்கிறார்கள்? நம்மவர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மூன்றாவது, உலக வல்லாதிக்கம் முழுவதும் இன்று இன்று இஸ்ரேலை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது யோசிங்க, இங்க இந்த போராட்டத்திற்கு பேர் என்ன வைக்கிறது? யாரெல்லாம் ஒரு ஆள் இல்லை. இஸ்ரேலுக்கு எதிராக அங்கு பாலஸ்தீன மக்கள் போராடி கொண்டே இருக்கவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராக போராடி இருந்த பாலஸ்தீனத்தை என்னைக்கே முடிச்சிருப்பாங்க. என்னைக்கு இஸ்ரேலை முடிச்சிருப்பாங்க. இஸ்ரேலை தோஷம் செய்து ஒரு கையால் சுருட்டி வாரி எறிந்திருப்பார்கள். சாக்கடைகள் தூக்கி வீசி எறிந்திருப்பார்கள். இஸ்ரேலோடு அவர்கள் போராடவில்லை, உலக நாடுகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். யாரோட பேர் இருக்காங்க? உலக நாடுகளோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் உலக நாடு அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்ச்சியை பார்த்து மிரண்டு போயிட்டான். சாதாரண மிரட்சிலா இல்ல, மிரண்டுட்டான். அப்படி எப்படிடா இவன் பண்ணுனா? உலகத்துக்கு அயன் டோம்னும் டார்கெட் அட்டாக்னு சொன்னோம், என்னென்னமோ பண்ணணும். இது எதையுமே இல்லாம ஆக்கி எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டான. எப்படி பாலஸ்தீனர்களால் இது முடிந்தது? இந்த கேள்விக்கு இன்று வரை அமெரிக்கனிடத்தில் பதில் இல்லை. இந்த கேள்விக்கு இன்று வரை யூரோப்பியர்களோட பதில் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எங்க அவ்வளவு பேர் கிட்டத்தையும் ஒரு வன்மம் இருக்குது. இந்த வன்மத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த வன்மம் இருக்குது. 1914 ஜெருசலத்தை வென்றதற்கு பிறகு ஒரு பிரான்சினுடைய தளபதி சொன்னானாம், அவன் பேர் அல்பானி நினைக்கிறேன். அவன் சொன்னானா அல்பியமா அல்பானி, அவன் சொன்னானா ஆல்பர்ட் அல்பியமா நம்ம அவன் பேர் வரும். சலாவுதீன் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கபரில் மேலே காலை வைத்துக் கொண்டு சொன்னானாம், ஓ சலாஹுதீன் வி கேம் பேக் அப்படின்னா. வி கேம் பேக் ஆஃப்டர் 896 இயர்ஸ். 896 ஆண்டுகளுக்கு பிறகு நீ எந்த இடத்தை வென்றாயோ அந்த இடத்திற்கு நாங்கள் பொறுத்திருக்கின்றோம் என்று சொன்னாலாம். இப்பொழுது சொல்லுங்கள், அதை பிடுங்குவதற்கும் அதை அபகரிப்பதற்கும் காரணமாக இருந்த ஒவ்வொருவரும் அவர்கள் எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும், முஸ்லீமாக வேடம் போட்டிருந்தாலும், முஸ்லிம் பெயரில் இருந்தாலும், என்று குர்ஆன் ஹதீஸை அவர்கள் பேசினாலும் அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். அவர்கள் அல்லாஹ் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? இந்த ஃபத்வா வழங்குறதுக்கு நான் தயார் இல்லை. ரப்பு யாரை வேணாலும் மன்னிப்பான். அது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கருணை. அது ஒரு விசாலம் அவனுக்கு. ஏன் அவன் மன்னிக்கிறான்? அவனுடைய அதிகாரத்தில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. ஏன் அவர் உன்னை தண்டித்தான்? அதற்கும் கேள்வி எழுப்ப முடியாது. சலாஹுதீனால் உருவாக்கி வைத்து விட்டு போன அந்த சாம்ராஜ்யத்தை தகர்த்தவர்கள்
இன்று வரை செத்துக் கொண்டிருக்கின்றார்களே குழந்தைகள். போன போரில் மட்டும் 18,000 பேர் இறந்ததாக சொல்லுகிறார்களே. அந்த போராட்டத்தில் இறந்தவர்களுடைய குழந்தைகள் நாளை கண்ணீர் விடுமே. குர்ஆன் சொல்கின்றது, ஒரு வருஷம் சொல்லி இப்படியே குர்ஆன் ஒரு வருஷம் சொல்லணும். உங்களை ஏன் கொன்றார்கள் என்று நாளை அந்த பெண் குழந்தைகளிடத்திலே கேட்கும் போது என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்கும். குத்திப குத்திலத், நீ ஏன் கொல்லப்பட்டாய் என்று அந்த குழந்தைகளிடத்தில் கேட்கின்ற போது என்ன பதில் சொல்வீர்கள்? இந்த கொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்காக என்ன பதில் சொல்வார்கள் இன்றைய ஆலிம்கள்? உடைத்து சிதைத்தவர்கள், அந்த நீதியை நாசப்படுத்தியவர்கள் இன்று போராடி கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த நீதியை மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம். யூதன் அடிபட்டு வந்தாலும் எங்கள் வீட்டிலே அவனுக்காக மருந்திடுவோம். ஈதன் ஒழுங்கு இடம் கேட்டாலும் அந்த ஒழுங்கு இடம் வழங்குவோம். எவன் வந்தாலும் பாதிக்கப்பட்டவன் என்று சொன்னால், ஒடுக்கப்பட்டவன் என்று சொன்னால், அடக்கப்பட்டவன் என்று சொன்னால் அவனுக்கு நீதி வழங்குவோம். அந்த நீதிக்கான போராட்டம் இது. சாதாரணமா இல்லைங்க. நீ நினைக்கிற மாதிரி இஸ்ரேலை எதிர்த்துல அவங்க போராடிட்டு இருக்கல, உலகை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க. உலகை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய விஷயத்தில் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? முஸ்லிம்களாகிய நீங்கள் நானும் என்ன செய்யணும்? வேடிக்கை பார்க்கணுமா? வேடிக்கை பார்க்கணுமா? ஒருத்தர் போய் கேட்டாரு, ஒரு ஹிந்தி டிக்டாக்ல வந்துச்சு, ஒரு பத்திரிகை நிருபர் போய் ஒருத்தர் போய் கேட்கிறாரு, हिंदुस्तान पालस्तीन के खिलाफ बोल रहे हैं, मोदी के खिलाफ बोल रहे हैं, आप क्यों पालस्तीन की सपोर्ट कर रहे हैं? और बदल से कह क्या मोदी को जो कुछ बोलेगा तो वो करना है? பாலஸ்தீனுக்கு எதிராக மோடி பேசி கொண்டிருக்கிறாரு, நீங்கள் ஏன் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. ஒன்னு அவர் திருப்பி கேட்கிறாரு, பாலஸ்தீனுக்கு மோடி எதை செஞ்சாலும் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து சொல்றாரு, மோடி தன் முன்ஜாதியோட வாழல, அப்ப நானும் என் முன்ஜாதியோட வாழ வேணாமா? முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கேள்விக்காக இதை நகைச்சுவையாக நான் சொன்னேன். ஒரு டிக்டாக்ல வந்த ஒரு செய்தியை முஸ்லிம்கள் யோசிக்கணும், என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூலுக்காக என்ன செய்யணும், இதை யோசிக்கணும். கியாமத்து வந்துருச்சுன்னா நம்ம அம்மாத்து காட்ட மாட்டேன். கியாமத்து வந்துருச்சு, அவர் பேர் என்ன, மஹதி இந்த வந்துருவாரு, வீட்டுக்குள்ள இருந்து வந்துருவாரு, வெளியே வந்துருவாரு, இந்த கதையில சொல்ல மாட்டேன். தஜ்ஜால் வர போறான், இதெல்லாம் கிடையாது. தஜ்ஜால் எப்போ வரணுமோ வரட்டும், மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்போ வரணுமோ வரட்டும். உங்களுக்கு எனக்கு பங்கு இருக்குங்க இதுல. ஒடுக்கப்படுகின்ற போது, மனிதன் அடக்கப்படுகின்ற போது, அவலப்படுத்தப்படுகின்ற போது, மனித கொலைகள் நடக்கின்ற போது அதை பார்த்து கொண்டு வாழா இருக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கும் என் உள்ளத்திலும் இருக்குமானால் நீங்கள் நானும் மனுஷனே இல்லைங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓர் உயிர் அனிதமாக கொள்கின்ற போது அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், அவர்கள் மனிதர்களே அல்ல, அவர்கள் எல்லோரும் செத்த பிணங்கள், நடைபிணங்கள் என்றால் குர்ஆன் சொல்லும். நடைபிணமா இருக்க விரும்புறோமா? நம்மல்ல நடைபிணமா இருப்பதை ஏற்றுக்கொள்வோமா? நீதிக்கான போராட்டங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா இஸ்லாமிய உலகில எந்த இடத்துலயும் சரி, இன்னைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களாக இருக்கட்டும், அல்லது வேற எங்கேயாவது அடக்க ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இவர்கள் யாராக இருந்தாலும் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று மட்டும் அவர்கள் கேட்டதில்லை. எனக்கு நீதி வேணும், நான் சுகபோகியா வாழணும், நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு மட்டும் அவங்க கேட்டதில்லை. ஹதீஸ் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஒரு தகவல் பரவிச்சு, மனைவிமார்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் போய் பார்க்க போனாரு. பார்க்க போனவருக்கு முதல்ல அனுமதி மறுக்கப்பட்ட, அப்புறம் கடைசியில் எப்படியோ அனுமதி வாங்கிட்டு உள்ள போனாரு. உள்ள போற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹோட நிறைய நேரம் பேசிட்டு இருந்தாரு. கடைசியில ரசூலுல்லாஹ் அங்க இங்க திருப்பி பார்த்தாரு. ரசூலுல்லாஹ் எதுல படுத்துட்டு எழும்புனாங்களோ அந்த படுத்து கிடந்த அந்த இதெல்லாம் வடுக்கள் எல்லாம் அப்படி அவங்க மேல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரே ஒரு டம்ளர் இருந்துச்சு, ஒரே ஒரு குடம் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு கேட்டாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா யோக்கியர்களும் சந்தோஷமா வாழும் போது நீங்க இப்படி வாழ்றீங்களே அப்படின்னு கேட்டாரு. கேட்கும் போது அவர் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா இப்னு ஹத்தாப், ஹதீஸ் இப்படியே வருது, யா இப்னு ஹத்தாப், இது ஒரு ஆச்சரிய குறியீடு.
என்ன என் மூளையில மழுங்கி போச்சாங்கிற மாதிரி உள்ள வார்த்தை. யா இப்னு கத்தாப், கத்தாபினுடைய மகனை என்னமாகிவிட்டது உமக்கு? உலகம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது, மறுமை நமக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்கள் அதை விட அதை போன்று மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடைந்த வீடுகளில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். கிடைத்ததை பகிர்ந்து உண்டு கொண்டிருக்கின்றார்கள். பிறரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு உதவ தேவையில்லை, எங்கள் போராட்டத்திற்காக குரல் கொடுக்க மட்டும் செய்யுங்கள் என்கிறார்கள். சொல்லுங்க, நீதியின் போராட்டமா நிலத்தின் போராட்டமா? இது குர்ஆன் ஹதீஸுக்கான போராட்டமா, பித்ஆவா? எதுக்கு எடுத்தாலும் பித்ஆ, எதுக்கு எடுத்தாலும் ஹாரிஜி. சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் ரசூலை பத்தி இஷ்டத்துக்கு அள்ளி விடுறீங்களே, ஹதீஸை பத்தி கவலை இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே பொய் சொல்லாதீன்னு, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பத்தி சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் பத்தி சொன்னாங்களே, கவலை இல்லையா? இங்கே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் என்னுடைய எதிர்பார்ப்பு, நேரமாயிடுச்சு, ஒவ்வொருவரிடத்திலும் என்னுடைய எதிர்பார்ப்பு, ஒரு முஸ்லீமாக ஒரு மூமினாக என்னுடைய எதிர்பார்ப்பு, பாலஸ்தீனத்தை இந்த உலகில் வெற்றி பெற செய்வதற்காக என்னால் இயன்றது துவா என்று சொன்னால் அந்த துவாவை விடவே கூடாது. என்னால் இயன்றது நோன்பு என்று சொன்னால் அந்த நோன்பை விடவே கூடாது. என்னால் இயன்றது சதக்கா என்று சொன்னால் அந்த சதக்காவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாலஸ்தீன் என்பது அரபுலகத்திற்கான ஒரு நிலத்திற்கான போராட்டம் அல்ல, மானுடகுல போராட்டம். அந்த போராட்டத்தை நோக்கி அழைக்கின்றான் அல்லாஹு, அழைக்கின்றான் அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கின்றான். அதை செய்வோம். செய்வதில் நாம் செத்து மடிய வேண்டிய தொல்லைக்கு ஆளானாலும் சாவோமே ஒழிய அதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹாதல் குர்ஆனு யுவஹிதுனா லிதரீகில் கைரி யுவஜ்ஜிஹுனா. அல்லாஹு தஆலா